90% பாமர மக்களும் அடித்தட்டு மக்களும் வெளியூர்லேருந்து வந்தவங்களும் இந்த மாதிரி நபர்கள் இருக்கும்போது எங்களுக்கும் நீங்கள் முன்னுரிமை கொடுக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் கொடுக்குறீங்க, அதே அளவுக்கு முன்னுரிமை கொடுத்தா தான் இந்த கல்வி நிறுவனங்கள் மருத்துவமனை சாராத தொழிலாளர்களுக்கும் மக்களுக்கும் இதை பயன்படுத்த முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கூடுதலாக நேரத்தை நாங்கள் குறைக்கிற ஒரு சூழலில் இருக்கிறோம். ஏன்னா பெங்களூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்தி ஊடகங்களில் போட்டிருக்கலாங்க, பெங்களூரில் கிட்டத்தட்ட 45,000 ஹோட்டலுக்கு மேலே இருக்குது. இதில் 80-90% ஹோட்டல்கள் மூடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இந்த சிலிண்டர் தட்டுப்பாடனால. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 2-3 நாள் வரைக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும், அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ண முடியாது. எல்லா ஹோட்டலும் சின்ன பெரிய எல்லா ஹோட்டலுமே மூடக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. அதுவும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. அதே மாதிரியான ஒரு சூழல் தமிழ்நாட்டிலும் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. சரி, அப்போ ஆல்டர்னேட்டிவா என்னடா பண்ணலாம் அப்படின்னு கேட்டா மின்சார அடுப்புக்கு மாறுறது ஒரு சொல்யூஷன். ரெண்டாவது, சோலார் பேனல் வச்சு இயக்கக்கூடிய அடுப்பை கொண்டு வந்து கொடுக்கணும். இதுக்கான சப்சிடியை மாநில அரசு கொடுக்கணுன்ற மாதிரியும் அழுத்தம் கொடுக்குறாங்க. டியூரேஷனை நாங்கள் குறைக்க போறோம். பீக் ஹவர்ஸ்ல மட்டுமே ரன் பண்ணிட்டு மீதி நேரத்தை நாங்கள் க்ளோஸ் பண்ண போறோம். ஒரு 10 உணவு ரெடி பண்ணக்கூடிய இடங்கள்ல முக்கியமான அத்தியாவசியமான ஒரு 4 ஃபுட்டு 3 ஃபுட்டு மட்டும் தான் நாங்கள் ரெடி பண்ண போறோன்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தொடர்ச்சியாக இந்தியாவிலையுமே இருப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு கேட்கும்பொழுது பெரிய அளவுலாம் அவங்க சொல்லலை. அவங்க அடுத்த 70 நாட்களுக்கோ ஏதோ கணக்கு சொன்னாங்க. பட் அந்த அளவுக்கு போர் போகாது. ஏன்னா ட்ரம்ப் சமீபத்தில் சொல்லியிருந்தார், அதாவது போர் நின்றுடுச்சுன்னா பெட்ரோல் விலை குறைஞ்சிடும் சொன்ன உடனேயே பெட்ரோல் அந்த கச்சாயினுடைய விலை கொஞ்சம் டாலர் கம்மியாச்சு. ஆனால் இன்னைக்கு தேதியை பார்த்தா போர் முடிகிற மாதிரிலாம் தெரியலங்கிறதுனால போர் இன்னும் கடும் வீரியமாக நடந்துகிட்டு இருக்கு. இதனால மிகப்பெரிய அளவு ஒரு தட்டுப்பாட்டை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இன்னைக்கு $92 விற்கக்கூடிய இந்த கச்சாயினுடைய விலை 120, 127, 130 போச்சுன்னா மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் டீசல் விலை உயரும். குறிப்பாக வீட்டு உபயோக சிலிண்டராக இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கிறது கஷ்டம், பட் வீட்டு உபயோக சிலிண்டருடைய ரேட்டும் அதிகமாகுன்ற மாதிரியும் ஒரு பிரச்சனை உருவாகி இருக்கிறது. இதை மத்திய அரசு சரி கட்டுவதற்கான வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு அது உண்மைன்னு தெரியல. குறைந்த இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, கச்சா எண்ணெய் குறையும் பொழுது அதனுடைய லாபத்தை மக்களுக்கு கொடுக்காத மத்திய அரசு அது அதிகம் கச்சா எண்ணெய் விலை அதிகமாகும் போது மட்டும் ரேட்டை மக்கள் தலையில கட்டுறதுங்கிறது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறது தெரியல. ஏன்னா நார்மலாகவே பெட்ரோல் டீசல் விலை ஏங்க குறைக்கலன்னு கேட்டால் உலகத்தில் போர் சூழல் இருக்குது, உலக பொருளாதாரமே பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்குன்ற மாதிரி பல காரணங்கள் சொல்கிறாங்க.